போலீசார் நெருங்குவதால் நாமல் பெரும் அச்சத்தில் கைதுகளை தடுக்க முயல்கிறார் அமைச்சர் நலிந்த என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். போலீசார் தன்னிடம் வர முன்னர் பயத்தில் நாமல் ராஜபக்ச சில விடயங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாயதிச அவர்கள் தெரிவிக்கிறார். ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த விடயங்களை அவர் கூறுகிறார். மக்களே சட்டத்தை செயற்படுத்துவதற்கான அதிகாரங்களை வழங்கியிருக்கிறார்கள். இதன்படி பாதாள குழுக்களின் தலைவர்கள் போதைப்பொருள் வியாபாரிகள் உள்ளிட்ட குற்றவாளிகளை கைது செய்யும் போது எவராவது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த நடவடிக்கைகளை நிறுத்தப்பட போவதில்லை. அவ்வாறானவர்கள் பயந்து கூச்சலிடுவதற்கு பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளோடும் தொடர்புகளை பேணியவர்கள் யார் என்று அவர்களுக்கு தெரியும் என்பதே காரணமாகும். இங்கே அரசியல் பழிவாங்கல் எதுவும் நடக்கவில்லை. கிடைக்கப்பெறும் தகவல்கள் அமைய கைது இடம்பெறுகின்றன. கைது செய்யப்படுபவர்கள் ஊடாக பல்வேறு தகவல்கள் வெளிவருகின்றன. இதன்படி தொடர்ந்தும் கைதுகள் நடக்கின்றன. சட்டம் நியாயமாக செயற்படுத்தப்படுகிறது. விசாரணை பிரிவுகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதை மட்டுமே அரசாங்கம் செய்யும். விசாரணைகளை அந்தந்த நிறுவனங்களை முன்னெடுக்கின்றது. இதேவேளை கைதுகளை நிறுத்துவதையே நாமல் ராஜபக்ச போன்றோர் விரும்புகிறார்கள். ஏனென்றால் கேல்பத்ரே பத்மி, பெக்கோ சமந்த உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்ட பின்னர் கிடைக்கப்பெறும் தகவலுக்கு அமைய ஒவ்வொருவராக கைது செய்யப்படுகின்றார்கள். இந்நிலையில் நாமல் போன்றோர் பயப்படுவதற்கான காரணம் இருக்கிறது. கைது செய்யப்படுபவர்கள் வெளியிடும் தகவலுக்கு அமைய அவரிடமும் சட்டம் வரும் என்ற பயமும் இருக்கிறது. எவ்வாறாயினும் செவ்வந்தியின் பின்னர் எவரையும் கைது செய்ய வேண்டாம் என்று நாமல் கூறுவாராக இருந்தால் அதில் பாரதூரமான விடயம் இருக்கிறது. நெவில், மணம்பேரி ஆகியோர் உள்ளே இருக்கிறார்கள் என்று நாமலுக்கு தெரியும். அந்த பயத்தில் போலீஸ் வருவதற்கு முன்னரே நாமல் சிலவற்றை வெளியிடுவது போன்றே இருக்கிறது என்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதிச அவர்கள் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்.